பக்கத்துல இந்த பில்டிங் இருக்குது. சரி இந்த பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங்கு, உள்ளே தந்து ஆட்டையை போட்டுடலாம்னு சொல்லிட்டு உள்ளே வரேன். திறக்க முடியுமா? திறக்குது. அந்த காலத்து சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக கட்டியிருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை. சுற்றி தண்ணி விட்டு முதல்ல விட்டு மாஸ்க் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டோர் க்ளோஸ் ஆகுது. கேமரா டேய் வசனம் பேச முதல்ல பண்ணாதீங்கடா, அப்புறம் வசனத்தை பண்ண வருவேன். சரி ஓகே நான் போவோம். முதல்ல பயங்கரமாக வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள கஜானா இருக்கும்னு நினைக்கிறேன். சோழப்புறம் ஒரு நாட்டுக்கு வெளியே இருக்கும். சரி ஓகே. டே இந்த கார் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கிறா. நீ ஒரு டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களாடா? எனக்கு தெரிஞ்சு இந்த கார் நான் எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரியே இருக்குது. டேய் இது கிராணி ஒன்று அந்த கார் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோமே. ஹலோ சார், எப்படி இருக்கீங்களா? தம்பி கொஞ்சம் திரும்பி போரு. இந்த பாருங்க சார். ஐயோ என்ன விட்டுருங்க கேவா விட்டுருடா. கிராணி டூ தான் வந்து போகச்சே. இப்போ நம்ம இன்ட்ரோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராணி 3ல இந்த ட்ரெஸ் தான் பண்ண போகிறோம். பிரிட்ஜஸ் தான் பண்ண போகிறோம். நான் ப்ராக்டிஸ் மூலம் தான் வந்தேன். என்ன அந்த கிளம்பு தான் தெரில. சரி ஓகே. இல்லை ஸ்லெண்ட்ரினா இருக்குது. ஸ்லெண்ட்ரினா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிச்சிக்கரில் தான் பார்த்தேன். அப்போ தான் நம்மளுக்கு பயமாக இல்லை. அதனால தான் ஸ்லெண்ட்ரினா வச்சோம். ஆனால் ஸ்லெண்ட்ரினா போட்டு தள்ளிட்டா பயமாக இருக்காதே. அப்போ தான் தோணுச்சு, ஸ்லெண்ட்ரினா போட்டுனா உனக்கு கீழே கிடைக்காதடா அப்படின்னு. ஏன்னா யோசிக்கலையே. சரி ஸ்லெண்ட்ரினா வந்தோடனே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உள்ளே வந்தால் ஸ்லெண்டரில் ஃபஸ்ட்டு டெடி பேர் ஃபஸ்ட்டே கிடச்சிச்சு. டெடி பேர் தூக்கிட்டு நான் பொறுமையாகவே போகலாம். எனக்கு கிளவி எதை பண்ணவே இல்லை. அதான் ஜாலியாக போகலாம். திறந்துட்டு இங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணணும். எல்லாத்தையும் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிசாசி விடு ஸ்லெண்டராகி இவரு உங்க பேர் சிக்கன் போட்டுருங்க. எனக்கு மேலே போய் நான் திறக்கிறதுக்குலாம் அவசரம் இல்லை. இல்லைன்னா இப்போ ஸ்லெண்டர் நாங்கள் போய் முத்துனேக்கிறான். அதெல்லாம் அந்த காலத்தினால் நம்ம வேலையை போய் சீக்கிரமாக தள்ளி விட்டுருவோம். நான் அதில் வந்து ட்ரெயினை ஸ்கிப் பண்ணலாம் தான் நினச்சேன். அதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ட்ரெயினை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் கைஸ். நான் மறந்து தெரிந்தும் அறியாமலும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் ட்ரெயினை ஸ்கிப் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ நாளைக்குள்ளே வந்து விட்டுருவேன். சரி ஓகே, நம்ம பேசினது போதும். ஸ்லெண்டரில் கதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா இடமா போயிட்டேன். எனக்கு ஒரு மாற்றி வந்து உட்காந்து உள்ள உட்காந்து கொத்தனை ஆப்பில் உட்காந்து அவ்வளோதான் வந்துச்சு. என்ன பண்ணோம்? ட்ராப் பண்ணலாமா? என்ன பண்ணோம்? ட்ராப்பு லைக் கொட்டாச்சு. ட்ராப் பண்ணியாச்சு. சோகமான மியூசிக் வரதுக்கு. சோகமான மியூசிக் நம்ம பயமுத்தமாக இருந்துச்சா? சொக்கமாக இருந்துச்சா? நம்ம பயமுத்தமாக சொக்கமாக இருந்துச்சோ? கேக் ஒருத்தருக்காங்க. என்ன சார் சேஃப் கீ? எப்பயும் பேடில் கேஸ் தரும். என்னது சேஃப் கீ இருக்குது? சூப்பராக பக்கத்துலேயே சேஃப் இருக்குதுப்பா. இறங்கி இந்த சைடு எதாவது இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். இந்த சைடில் எதுவுமே இல்லை. சரி ஓகே. கதவை தர. பாத்ரூமில் சேஃப் பதிக்க வச்சுருப்பானுங்க. அந்த பதிக்க வச்ச சேஃபை தூக்கணும். அந்த இப்போ தான் ஷெட் கீ. சூப்பராக ஷெட் கீ இருந்துச்சு. ஷெட் கீழே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் டோர் க்ளோஸ் இருக்குதா? டோர் க்ளோஸ் ஓகே வந்தாச்சு. கேமரா ரூம் வேணா இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாம். எதுவும் இல்லை. சரி ஓகே, நம்ம விற்கிற பட்ஜெட் ஷர்ட்டை வந்து விட்டுருவோம். ஸ்லெண்டர் நண்பா வரமாட்டாங்க. நான் ஏன் ஆண்டே போனால் எனக்கே தெரியல. ஏதோ ஞாபகத்தில் போயிட்டேன். சரி கீழே பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தால் ஷெட் ஏது வந்துட்டேன். பிளாங்க்கு. சரி ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்து ஒரு ரோப் இருக்கும். நீ கற்று எவனும் வரமாட்டான். ஸ்லெண்டர்னா கூட வரமாட்டான். சரி, இங்கே கோகனட் இருக்குது, அதாவது தேங்காய். இதை போய் இந்த மிஷினில் போட்டு கச்சக்குன்னு போட்டால் சாய் வெளில வரும். இங்கே தான் ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிட்டேன். இந்த கோகனட் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அதனால அப்படியே பாதி வீடியோ அதுக்கிட்டே போயிடுச்சு. அதனாலே சரி நான் ஃபஸ்ட்டே சொல்லாமல் கொஞ்சம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம போயாச்சு. ஷெட்டை ஓப்பன் பண்ணோம். உள்ளே போய் போகலாம். ஏன்னா வெளில போய் போனால் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த டோர் தந்துட்டு இதெல்லாம் இருக்குது.
ஃபஸ்ட்டு கபோர்ட் தான் இருந்தால் ஒன்றும் இல்லை. இந்த சின்ன கபோர்டில் என்ன, இந்த ட்ராவில் என்ன இருக்குது, ஏன் இந்த கிச்சனில் எதுவுமே வச்சுக்க முடியல. சாப்பாடு சாப்பாடுன்னு ஒரு பிங்கி கிடைக்குதுப்பா. சாப்பாடு கச்சா கொஞ்சம் சாப்பாடு போவேன்னு பார்த்தேன். சாப்பாடு தர மாட்டேங்க. எந்த வாட்டி வந்தாலும் கிச்சனில் சாப்பாடு தர மாட்டேங்கடா. சரி வந்துச்சு. வெப்பன் கீ இருக்குது. அது என்ன கல் தேவைப்படுது. கல் ஃபஸ்ட்டு ஷெட்டு ஓப்பன் பண்ணி ஷெட்டு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணல. அது உள்ள என்ன இருக்குது, ட்ரெயினுக்கு இருக்குது. எவ்வளோ ஆசைச்சு அவனை ட்ரெயின் கீ கொடுத்துட்டீங்களா. நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தோணுச்சு நம்ம காயினே நம்ம கிடைக்கலையே. அப்புறம் நான் வச்சு நான் எஸ்கேப் பண்ணி வச்சுருக்காங்க. காயின் பார்த்து தான் சொல்லிட்டு அப்படின்னா ஒரே ஒரு கல் தான் இருக்குது. நான் ஃபாஸ்ட் கவர் பண்ணிடுறேன். எனக்கு கல்லே கிடைக்கல, அதனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிட்டேன். கல் கிடைக்கிறதுக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 9 அடிக்கல, அதெல்லாம் கட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். சரி நம்ம உள்ள போவோம். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருக்காது. ஓகே, ஒரே ஒரு கல் தான் இருக்குது. அதனால் நம்ம கீழே போயிட்டு கீழே வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். போய் கிணறு முப்போம்னு வச்சுக்கோங்க. கல் கிடைக்கும். கல் இல்லை, ஸ்லிங் ஷாட் கிடைக்கும். ஸ்லிங் ஷாட் எடுக்கிறோம். கீழே அண்டர் பண்ண போகிறோம். மாஸ் பண்ணுறோம். தூக்கு ஸ்லிங் ஷாட்டை மாஸ் பண்ண போகிறோம். ஏன் வந்தாலும்டா கொத்தி வாங்கடா. கன்று இருந்தால் ஒரே ஒரு பட்டம் தான் இருக்குது. கிளம்பி இருந்தால் கூட 2 இருக்கணும். ஒன்றே ஒன்றாது. சரி ஓகே நம்ம போவோம். ஆமாம், எங்கள் பிளாங்க் வேறு இருக்குது. அது வேறு தரமா. சரி, நம்மளுக்கு கல் வேறு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு போராட்டமாக இருக்குது. என்ன ஷூட் பண்ணணுமா? சாரிப்பா. பிரிட்ஜ் கிராங்க் இருக்குங்க. சூப்பர்ரா. நான் கிளிக் ஆக மாட்டேது. எனக்கு கிட்ட போனதுக்கே இது வச்சாடா. கிளிக் கூட பண்ணலடா. கிட்ட போனதுக்கே இது வந்துச்சு. இந்த சைடில் என்ன இது ஒன்றுமே இல்லை. க்ரௌ பார் எடுத்து திறந்து கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு திறந்து பார்க்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு. மேட்சஸ் ஓகே மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் திக்கலாங்க. ஓகே, இது நம்ம பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பிரிட்ஜ் கிராங்க் எடுத்துக்கின்னு மேலே ஃபஸ்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். வந்துடுவோம். அதுக்கு தான் போய்ங்கிறேன். இப்போ நான் ஓடிங்கிறேன். அங்கே டைட் ஆகுது, ஏன்னு தெரியல. நடக்க முடியல. திறந்து இது தொடணும் போது. தொட்டாச்சு. உட்டுக்குது. மேட்சஸ் பார்த்தாச்சு, உட்டு பார்த்தாச்சு. அப்போ மேலே என்ன இருக்குது, என்ன ஐட்டங்களோ அந்த காக்கா கிட்ட இருக்குது. தெரிந்து விடும். அதுக்கு முன்னாடி பிளாங்கை எடுத்துகிட்டு போகணும். நான் ரவிங்க பண்ணாலும் ரவிங்க இல்லை. ஓகே சரி, எப்படி தூக்கி ஓடிடலாம். மேலே போகிற கேப்லோடைய ஒரே வேலையை பார்த்துக்கணும். 2 வேலை வச்சுட்டு கூடாதுல்ல, அதனால தான் அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். இந்த சைடு ஆல்ரெடி பார்த்தாச்சு. நீங்கள் பிளாங்கை ப்ளேஸ் பண்ணி உக்காஞ்சி உள்ள வந்தா என்ன சொன்னிச்சு, ஃபியூஸு கேட்பரி ஃபியூஸ் திறந்து நான் சாப்பிட்டா அந்த மாதிரி தான் அந்த ஃபியூஸாக இருக்குது. ஆனால் அதை சாப்பிட முடியாது. பக்கத்துலேயே மிஷின் இருக்குது, அதில் போய் போட்டுருவோம். தட்டா மிஷினை போட்டு திருகிட்டேன். தட்டா நோ எலக்ட்ரிசிட்டி. இஸ் த நோ எலக்ட்ரிசிட்டி. ஓகே ஸோ இப்போ இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தான் தரும். ஷெட்கி கச்சிச்சு. கேபிள் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். காக்கா கிட்ட கேபிள் இருந்துச்சுன்னா போட்டு எஸ்கேப் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். என்ன கதை தெரியல. காக்கா கேட்டேன். காக்கா இங்கே அந்த இது இருக்குது. அது பேர் வந்து எலக்ட்ரிக் சுவிட்சுன்னுவாங்க. ஏறினா கஷ்டமாகுது என்னடா பண்ணுறது வச்சுக்கிட்டு. ஆமாம், பக்கத்தில் எதுவுமே இருந்துச்சுல்ல, நம்ம பிளாங்க் போட்டோமே பார்க்கவே இல்லையா? சரி பார்த்துட்டு வருவோம். ஈவெண்ட்டா போய் பார்த்துட்டு வருவோம். நான் ஒரு ஞாபகம் இருந்தீங்க. இப்போ தான் ஃபியூஸ் எடுத்தாங்கன்னு போட்டேன். மறுபடியும் அதுக்குள்ளே ஓடிக்கிறேன். அப்புறம் அங்கே கூட இருந்துச்சு. ஆமாம், அதான் எங்கள் ஃபியூஸ் தானே இருந்துச்சு. நம்ம கூட இது பண்ணோம், எடுத்துமே போட்டுவோம். மறந்தாச்சு. ஆமாண்ட. சரி, இப்போ நம்ம போவோம். இல்லை குச்சிடலாம். எதுக்கு நடந்து போயினேன், அதை நான் குச்சிட்டேன். நம்ம க்ரௌ பார் இருக்கிறத போய் எடுத்துகிட்டு வரணும். க்ரௌ பார் நான் ஏன் இப்போ உள்ளே இருக்கிறேன், நான் வெளில போகாமல். அப்போ தான் கல் ஸ்பான் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணினேன்.
வானவனை தூக்கிட வேண்டியதான். தூக்கியாச்சு க்ரோபாரை. இன்னும் 10 நிமிஷம் வீடியோ இருக்கு. சரி ஓகே. இப்போ அப்படியே மேலே போயிட்டு ஹெலிகாப்டர் ஒர்க் பண்ணல எப்படி வருவோன்னு கேட்டேன்னா, மேலே போய் ஹோட்டலில் டவுன் குச்சி அமைச்சுவாங்க, வந்துடலாம் ஈஸியாக. 2 வழி, ஒரே இடத்துக்கு 2 வழியில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இதில் என்ன இருக்குது? ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் கீ கிடச்சிச்சு. இதில் பார்த்தா ஆக்சிலேட்டர் கிடச்சிருக்கு, காயினும் கிடச்சிச்சு, ஆக்சிலேட்டர் ட்ரெயின் கீ கிடச்சிச்சு. கேபிள் எடுத்து போட்டோன்னா கரெக்டாக ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ண வச்சுரும். ஸ்விட்சுக்கு மேலே இருக்குது ஒர்க் பண்ணணும். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி நம்ம ட்ரெயின் ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினச்சேன். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு நம்மளுக்கு காயினே கிடைக்கல, எப்படி வரும்? அப்புறம் எஸ்கேப் பண்ணி போனதுக்கப்புறம் தெரியும், ஆமாம் காயின் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணியிருந்தா ஒரு வேலை முடிஞ்சிட்ருக்கோம். திறந்து வேறு பண்ணணுமா? சரி நம்ம வச்சுப்போம், அப்புறம் தேவைப்படும். இதுதான் வந்தாச்சு. அட்ரி வந்தாச்சா? நான் பார்த்தீங்க, அதான் நான் வந்து பேருன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துங்களேன். ஒண்டி பார்த்துன்னு வந்துடலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு கல் போயிட்டு வந்துடலாம். கல்லை ஓனக்கல்லை 2வது கல் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று. இதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஸ்பான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக 2வது கல். என்னென்ன வரமாட்டேங்குது வந்துச்சு. 3வது கல் எங்கே தேவை? நான் ஏன் அது ஓட்டலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அது சீக்கிரமாகவே கிடச்சிச்சு, அதனால நான் ஓட்டவே இல்லை. ஓகே, நீங்கள் தான் நினச்சாதீங்க. இன்னும் 8 நிமிஷம் வீடியோ இருக்குது. இங்கே 2 கல் இது போடுவேன். சூப்பர் சார். நான் உள்ளே போகிறேன். அதுலேயே 2 ஸ்பான் ஆகும். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போயிட்டு ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கணும். ஆக வேண்டிய வேலைன்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து இது கொடுக்கணும், அந்த ஃப்ளாஸ்க் கொடுக்கணும், அந்த பொறுக்கிட்ட வந்து வைக்கணுங்க. அதனால தான் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இது உண்டிகோல்னா ஸ்லிங் ஷாட் உள்ள எதாவது இருக்கா? இல்லை. சூப்பர். சரி ஓகே, அப்படியே மேலே போயிட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்து ஓடு. இன்னும் மேலே போகணும். அதாவது அந்த படிக்கட்டுக்கிட்ட, இந்த படிக்கட்டு இல்லை, மேலே ஏறுவோம் கக்கா கிட்ட, அந்த படிக்கட்டு. இங்கே தட்டு ஷூட் வந்துச்சு. தெரியாமல் ஷூட் போட்டு வாங்கிட்டாங்க, அதனால ஒரு கல் பூசு. இல்லை இங்கேருந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம அந்த சைடில் போய் போனீங்கன்னா. என்னடா ஒரு கஷ்டமாக கூட நடக்க முடியல உன்னால. சரி இந்த வாட்டி உட்காந்தே போயிடலாம். உட்காரு. பொறுமையாக இந்த சைடில் வந்து சைட்லேயே போகணும். அப்புறம் அடிக்கிற என்ன பண்ணுறது? ஷூட் ஷூட் அந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, இங்கே உண்டிக்கால் தூக்கி போட்டுருவோம். நம்ம அந்த சைடெலாம் போய் ஒன்று ஃப்ளாஸ்கில் எடுக்க தேவையில்லை, இங்கேருந்தே 10 ஃப்ளாஸ்க் இருக்கும், அப்படியே எடுத்துக்கலாம். எப்படி இந்த ட்ரிக்கே சூப்பராக இருக்குல்ல? அப்படி தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு. எலிவேட்டர் வழியாகவே பிடிச்சிருக்கலாம், நான் வேறு அப்படியே இறங்கி வந்துட்டேன். ஈஸியாக இறங்கிட்டு இருப்பேன். இங்கே ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுருப்பாங்க, தூக்கு. நீங்கள் மறுபடியும் இதை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி இருக்காது, மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வந்து உட்காரணும். அதான் அதனால் அங்கே போகிற வரைக்கும் ட்ராப் பண்ணாதீங்க. கிளம்பிட்டு அப்படியே இப்போ அடிச்சுட்டு அடிச்சோம்னா மறுபடியும் போயிடணும். இது பார்க்கணும். நான் நேரத்துக்கு அந்த முண்டிகள் வச்சு அடித்தேன்ல, ஃப்ளாஷ் கீழே வந்துருக்குன்னு யாரும் கேட்கக்கூடாது, ஏன்னா அது கேம். ஓகே, நம்ம ரூமில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டேன், இங்கே எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ராடி. ஓகே, இன்னொரு ஃப்ளாஸ்க் இருக்குது, அது மேலே போய் எடுத்துன்னு வந்தோம், அதை போய் எடுக்கணும். இப்போ ஓடு முடிகொடி இங்கே இருக்கா? ஓகே, பார்த்து வச்சுக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் சிலிண்டர் நான் போட்ட இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே உண்டிய ஒரு இது இருக்கும், ஃப்ளாஸ்க் இருக்கும், அதே ஊற்றிக்கணும். குனிஞ்சி உட்காந்தா ஃப்ளாஸ்க் இருக்கு.
அப்படியே டைனிங் டேபிள் மேலே ஆக்சிலேட்டர் இந்த சிலிண்டர் நான் போட்டு வேணும். அப்படியே ஃப்ளாஸ்கில் உட்காந்து உள்ள டைனிங் டேபிள் மேலே குச்சி அப்படியே எலிவேட்டரில் குச்சி கிச்சனில் போயிடலாம். ஓகே வந்தாச்சு. இங்கே ஒரு டப்பு இருக்கும். அந்த டப்பு இதுலேருந்து பக்கெட்லேருந்து தண்ணியை பிடிச்சாச்சு. இங்கே எதாவது இருக்கா உடனே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை, நல்லது தான். இது ரொம்ப பெரிய வீடாக இருக்குங்க, அதனால தான் சீக்கிரமாக முடிக்க முடியல. ஓகே கிரானைட் 1 கிரானைட் 3 வந்து பெருசாக இருக்குது. கிரானைட் 2 சின்னதாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி போய் வச்சாச்சு. பேட் லக் இங்கே தான் தெரில. சிலிண்டர் நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் கொடுத்தா, பேட் லக்கே தெரில. சரி ஓகே நம்ம அப்படியே போயிட்டு ஆமாம் இங்கே ஒரு தேங்காய்னு ஒன்று இருந்துச்சு. எங்கே போச்சு அது? நான் எடுக்கவே இல்லை. போய் பார்ப்போம் இருக்கா, அதோட நிலைமை இருக்கா இல்லையான்னு. ஆமாம் இங்கே தாங்க இருக்குது தேங்காய். நான் சொன்ன மறந்துடுவேன், எனக்கு தான் ஞாபகம் வருதே இருக்குது, என்ன பண்ணுறது தெரில. சரி நம்ம போயிட்டு தேங்காவை பொழுது பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே போயிட்டு தேங்காய் வெளில போயிருந்தால் கொஞ்சம் பெருசாக கிராமத்துது, அதனால தான் கிச்சன் வழியாக போயிடலாம், குட்டியாக இருக்கும், அதனால தான். ஓகே உள்ள சோறு தேங்காய் சோறியாச்சு. கட்டையாமா நினச்ச மாதிரி பேட் லாக்கி தான் இருக்குது. சூப்பர் பேட் லாக்கி கிடச்சிச்சு. இப்போ அது உள்ள கேபிள் தான் இருக்கும், வேறு எல்லாத்தையும் தெரியாச்சு. எனக்கு கேபிள் இல்லை, அதெல்லாம் நல்லா தெரியும் கேபிள் அங்கே தான் இருக்குன்னு. அந்த கேபிளை ஃபுல்லி ஜென்ரேட்டருக்கு போட்டு எலிவேட்டர் வழியாக மேலே போயிடு ஃபியூஸை தட்டினோன்னே கேட் ஓப்பன் ஆகிடும். கேட்லேருந்து எஸ்கேப் ஆகலாம், எஸ்கேப்னு சொல்லலாம். ஓகே இன்னும் 3 நிமிஷம் வீடியோ தான் இருக்குது கைஸ். சொல்ல வந்துட்டேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 29 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் கூட சீக்கிரமே 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அப்படி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும். கமெண்ட்டில் என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஓகே இப்போ வந்து நேராக உள்ள போயிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஏங்க நான் ஒரே வாட்டி கூட எலிவேட்டரில் போகலைங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் எலிவேட்டரில் போயிடுறேன். ஏன்னா நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எலிவேட்டர் ஒரு வாட்டி கூட போகல, அதனால தான் உட்காந்துச்சு. தட்டுற பட்டன் தட்டியாச்சு. மேலே போய் நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீ ஒன்னாது என்னை நான் தான் போக முடியலடா. பாட்டு பாடுறதுல அதெல்லாம் மறந்துட்டேன். சரி ஓகே அப்படியே வந்து குச்சி மேலே ஏறணும் மறுபடியும். இதில் கொஞ்சம் ஹேங் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே இப்போது இங்கே கரண்ட் வந்துருக்கோம், தட்டினா இங்கே க்ரீன் எரியும், கியர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். அப்படியே கீழே போய் கஷ்டம், அப்படியே மேலே போய் குச்சி போயிடலாம். எல்லாருக்குமே நார்மலாக இந்த வழி தானே போவீங்க. நாங்கள் ஒரு சீக்கிரம் ஒரு வழி சொல்லிட்டா, இங்கே வாங்க சைடில் வாங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு வழி இருக்கும். இதில் குச்சிங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் குச்சிங்கன்னா ஒரு இது இருக்கும். ஓகேவா, புதுசாக வழியாக சொல்கிறாங்க, நீங்களாம் அது பண்ணுவோம். எப்போயும் வழக்கம் இந்த சைடு தான் குதிப்போம், அதனால தான் இந்த சைடு குதிச்சேன். ஓகே நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் லைக் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க. ஃப்ரெண்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பங்களா விட்டு நான் தப்பிச்சிட்டேன், இந்த கிராண்டி ஹவுஸ் தப்பிச்சிட்டேன். ஓகே நான் இப்போ ட்ரெயின் எஸ்கேப்பில் வந்து சந்திக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நீ 3ஆவது வாட்டி சொல்லிட்டா, யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. தான் போயிட்டு வரேன், ட்ரெயின் எஸ்கேப்புக்கு போகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.